இன்றைக்கு என்ன நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது? பழனிசாமி அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த தொண்டர்களுக்கான இயக்கமாக, தொண்டர்கள் இயக்கமாக ஒருவன் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் இருந்த அந்த உரிமையை காலிலே போட்டு இன்றைக்கு மிதித்திருக்கிறார். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் இறந்ததற்கு பின்னால், காலமானதுக்கு பின்னால் நடந்த பொதுக்குழுவில் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நாம் உச்சபட்ச பதவியாக மிகப்பெரிய மரியாதையை கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் என்று நாம் ஒட்டுமொத்தமாக தீர்மானமாக நிறைவேற்றினோம். அதற்கு மாற்றாக கழகத்தை வழிநடத்துவதற்கு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற புதிய பதவி தோற்றுவிக்கப்பட்டது. 4.5 ஆண்டுகளும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக நானும், இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும், அவர் முதலமைச்சர் என்ற நிலையில் இருந்தும் அவர் சொல்லிய அத்துணை செயல்களுக்கும் உடன்பட்டு சம்மதம் தெரிவித்து கழகத்தில் எந்த இடையூறும் வராமல் கழகத்தை கட்டுக்கோப்பான இயக்கமாக வழி நடத்துவதற்கு என்னால் முடிந்த அளவுக்கு உதவியை, ஏன் தொண்டர்களின் இயக்கமாக இந்த இயக்கம் இருக்கிறது, ஒரு சின்ன மாசு கூட ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக முழு ஒத்துழைப்போடு கழகத்தை வழிநடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தேன். எப்போது புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் இறப்பார் என்று எண்ணிக்கொண்டு அம்மா அவர்கள் காலமானதுக்கு பின்னால் பழனிசாமி அவருடைய சுயரூபத்தை காண்பித்தார். கழகம் 2ஆக பிளவுபட்டு பிரிந்து தர்மயுத்தம் நான் தொடங்கிய போது நன்கு கழகம் ஒன்றுபட்டு வலிமையோடு இருக்க வேண்டும் என்று எண்ணித்தான் ஒன்றுபட்டோம். ஒன்றுபட்ட பொழுதுதான் பொதுக்குழுவில் கூடி நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு என்ற உச்சபட்ச மரியாதையை மாண்புமிகு அம்மாவுக்கு தந்தோம். அதற்கு மாற்றாகத்தான் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி ஏற்படுத்தப்பட்டது. பொதுச் செயலாளர் இல்லாத நிலையில் கழகத்தை வழிநடத்துவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அவைத்தலைவராக இருக்கின்ற கழகத்தினுடைய முதுநிலை பட்டியல் படி பொதுச் செயலாளர் முதலாவதாகவும், 2ஆவதாக அவைத்தலைவரும், 3ஆவதாக கழகத்தினுடைய பொருளாளரும் தான் என்ற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வகுத்தளித்திருந்தார்கள். அந்த விதிப்படி இந்திய தேர்தல் ஆணையம் கழகத்தினுடைய அவைத்தலைவரும், கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும், கழகத்தினுடைய அவைத்தலைவரும், கழகத்தினுடைய பொருளாளரும் ஆகிய என்னையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லாத நேரத்தில் கழகத்தை வழிநடத்துவார்கள் என்று ஆணையிட்டது. எதுவரை கழக அமைப்பு ரீதியான தேர்தல், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலை கழகத்தினுடைய தொண்டர்கள் வாக்களித்து, எப்படி பொதுச் செயலாளர் தேர்தலை கழகத்தினுடைய உரிமையாக தலைவர் அவர்கள் உருவாக்கினார்களோ அதை போலவே கழகத்தினுடைய தொண்டர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படும் வரை இவ்விருவரும் ஒருங்கிணைப்பாக செயல்படுவார்கள் என்று ஆணையிட்டது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவைத்தலைவரும் என்னையும் நியமித்தது. 4 வருஷம் நல்லா போச்சு. அம்மா இறந்ததுக்கு பின்னால் மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை கழகத்தை கூடி ஒற்றை தலைமை என்ற பிரச்சனையை கிளப்பினார்கள். நன்றா தானே போச்சு. இப்போதானே தேர்தல் நடந்துச்சு. 2021 ஒருங்கிணைப்பாளர் தேர்தலை, இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்திடம் கொண்டு போய் அந்த வெற்றி படிவத்தை கொடுத்தாச்சு. அவர்கள் மற்ற தேர்தலை நீங்கள் நடத்தலாம் என்று ஆணையிட்டார்கள். அதன்படி கிளைக்கழக தேர்தல், ஊராட்சி கிளைக்கழக தேர்தல், பேராட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், ஒன்றிய செயலாளர் தேர்தல், மாவட்ட கழக செயலாளர் தேர்தல் இவைகள்லாம் நடைபெற்று முடிந்து முழுமையான பட்டியலையும் தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்தாச்சு. இந்த வேலை முடிஞ்சிச்சுல. இப்போதான் பழனிசாமி அவர் வேலையை ஆரம்பிக்கிறார். அவருக்கு கைத்தடிகள்லாம் கூப்பிட்டு ஒற்றை தலைமை வேண்டும் என்று மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசுங்கள் என்று சொல்கிறார்கள். இப்போ கழகம் பிளவுபண்டு இருவராக இருந்த பொழுது 16 கூட்டங்களை நான் தனியாக நடத்தினேன். எம்ஜிஆர் பிறந்த நாள் விழாவினை, 100ஆண்டு பிறந்த நாள் விழாவினை அவர்கள்
அரசு பலத்துடன் அந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடினார்கள். அவர்களுடைய கூட்டத்தில் தொண்டர்கள் எழுச்சியோடு கலந்து கொள்ளவில்லை. தர்ம யுத்தம் நடத்தி கொண்டிருந்த என் பக்கம் இருந்தவர்கள் தொண்டர்கள் பூரா என் பக்கம் இருந்தார்கள். மக்களும் என்னை ஆதரித்தார்கள். 16வது கூட்டமாக கோவையில் நடந்தது. கோவை மண்டலமே குலுங்குகின்ற வகையில் அந்த கூட்டம் நடைபெற்றது. அடுத்த நாளே தங்கமணியும் வேலுமையும் என்னுடைய மகள் வீட்டிற்கு வந்து உட்கார்ந்து கொண்டு அண்ணனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள். என்ன விஷயம் என்று கேட்டேன். அண்ணன் அவர்களுக்கு கட்டாயம் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். நானும் எங்கள் மகள் வீட்டுக்கு போனோம். 2 பேரும் அண்ணா தயவுசெய்து கழகத்தை இணைத்து விடுங்கள், கழகத்தை இணையவில்லை என்றால் மிகப்பெரிய சிரமத்திற்கு நாம் உள்ளாக்கப்படும் என்று சொன்னார்கள். நானும் அதற்கு உடன்பட்டு தான் அன்றுதான் கழகத்தை இணைத்தோம். அதற்கு பிறகுதான் இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்டதோடு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அந்த கழகத்தினுடைய 30 ஆண்டு காலம் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு தியாகம் செய்து இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பான இயக்கமாக இராணுவ பலத்தோடு இந்த இயக்கத்தை வளர்த்திருக்கிறார் என்று சொல்லித்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற பதவி உருவாக்கப்பட்டது. ஆக அந்த பொதுச் செயலாளர் பதவி மாண்புமிகு அம்மாவுக்கே உரியது. கழகத்தை வழிநடத்துவதற்கு ஒருங்கிணைப்பாளர் இணையொருப்பு என்ற 2 இரட்டை பதவிகள் உருவாக்கப்பட்டது அந்த நேரத்தில் மனப்பூர்வமாக. அப்போதுதான் பிரச்சனை கிளப்புறார் தலைமை கழகத்தில். ஒத்தை தலைமை என்ன? பொதுச் செயலாளர் பதவி. மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நாம் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற பதவியை கொடுத்ததை அவர் தனக்கென பொதுச் செயலாளர் பதவி வேண்டும் என்று பல மாவட்ட கழக செயலாளர் வைத்து பேசுகிறார். அப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. முடியாது என்று சொன்னோம். அவர்கள் 2 பேரும் சேர்ந்து பொதுக்குழு கூட்ட வேண்டிய நிலை வந்தது. அந்த பொதுக்குழுவில் ரவுடிகளையும் கேடுகளையும் கொண்டாந்து உட்கார வைத்து அங்கே என்ன பிரச்சனை செய்தார்கள் என்பதற்கு தெரியும். நிகழ்ச்சி நிரலின்படி வரவேற்பறை இருக்கும், இறந்தவர்களுக்கு அனுதாபத்திற்கு தீர்மானம் இருக்கும். அதற்கு பின்னால் பொருளாளர் என்ற முறையில் நான் அந்த வருடத்தினுடைய வரவு செலவுகளை படிக்க வேண்டும் என்ற விதி இருந்தது. பல மாவட்ட கழக தலைமைகள் நிர்வாகிகள் பேசுவார்கள். அதற்கு பின்னால் எதுவுமே நடத்த விடலை. வரவேற்பு முடிச்சுட்டு தீர்மான அனுதாபம் நிறைவேற்றப்பட்டு பொருளாளராக நான் வரவு செலவு கணக்கை வாசிப்பதற்கு எழுந்ததுக்கு முன்னாவே நன்றி வரை சொல்லிட்டானுங்க. நன்றியை சொல்லணுன்னு நான் நம்ம அருமை சார் வைத்தியம் என்ன இப்படி போகுது பிரச்சனை, நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக அவங்க போகலாம். நானும் நம்முடைய மனோஜ் பாண்டியன் எல்லாரும் நடந்தோம். அப்போதான் கையில் இருக்க பாட்டெலாம் தூக்கி எறிஞ்சாங்க. ஒரு தொண்டன் எங்கள் மீது தண்ணீர் பாட்டிலை அடிப்பானா என்பதை உலகத்தில் இருக்கிற அத்தனை டிவிகளிலும் மக்கள் பார்த்து என்ன ஒரு அராஜகம், வன்முறை என்று கழகத்திற்கு இந்த கெட்ட பெயரை ஒரே நாளில் ஏற்படுத்திய பெருமை எடப்பாடி பழனிசாமி சார். அதற்கு பின்னால் பல பிரச்சனைகள் ஓடியது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். தலைமை கழக அடுத்தடுத்து ஒரு கூட்டம் போட்டாங்க. பொதுக்குழு அன்றைக்கு தினம் வரை நான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். என்னுடைய கையெழுத்து போட்டுத்தான் பொதுக்குழு கூட்ட வேண்டும். அவர்களாகவே ஒரு பொதுக்குழுவை கூட்டினார்கள். இது நடைமுறைக்கு உகந்தது அல்ல, சர்வாதிகார தனம் என்று நாங்கள் அனைவரும் அமைதியாக போய் தலைமை கழகத்தில் உட்காந்துருவோன்ட்டு தலைமை கழகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். தலைமை கழகத்திற்கும் இந்தியன் பேங்க்கு 1 கிலோமீட்டர் தூரம். நாங்கள் வேனில் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் கைத்தடி, கம்பு, கட்டை, இரும்பு தேடி கொண்டு எங்களை தாக்குனாங்க வண்டியை. இது என்னடா எப்பயும் இல்லாத நிகழ்வாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த போலீஸ்காரங்களாம் வந்து அவங்கள விரட்டி அடித்தாங்க. பொதுக்குழு நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இங்கே உட்கார்ந்து தலைமை கழகத்தை பூட்டி கொண்டு 8 மாவட்ட செயலாளர்கள் வெளியே சேர் போட்டு ஒரு 400 ரவுடிகளை உட்கார வச்சுருக்காங்க. அதற்கு முன்னாலே தலைமை கழகத்துக்கு உள்ளே போய் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க லேடிஸில் வைத்து. இதுதான் அன்னைக்கு நடந்தது. இவர்களே உள்ளேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அன்றைக்கி தான் சிவகங்கை மாவட்டக்காரங்க அங்கிருந்து வந்தாங்க எங்களை பார்ப்பதற்கு. இது என்ன மிகப்பெரிய அக்கிரமம் நடந்துட்டு கொண்டு நம்முடைய அசோகன் அவரோடு வந்தவர்களும் தர்மராமன் அவரோடு வந்தவர்களும் எங்களை பாதுகாப்பாக அழைத்து கொண்டு தர்மகுலத்துக்குள் நுழைந்தார்.
ஆக இதுதான் நடந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்புறம் இப்படியே போகும்போது என்ன செஞ்சார், மறுபடியும் ஒரு அதுக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி பிரமாதம் ஆட்சி செய்கிறாரு, அவர் தான் மறுபடியும் முதலமைச்சராக வரணும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசினாங்க. நான் சொன்னேன், அவரே முதலமைச்சர் இருந்துட்டு போட்டு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, ஆனால் தேர்தலுக்கு பின்பாக அந்த முடிவை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னேன். இல்லை இப்போ எடுக்கணும் அப்படின்னு. ஏன் இப்போ அறிவிக்கக்கூடாதுன்னு என்னை கேட்டாங்க. 1980 காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி அமைச்சாங்க. ஆளுக்கு 117 117 பிரித்தாங்க. தலைவர் அப்போ ஒரு குண்டத்துக்கு போட்டார், யார் முதலமைச்சர், நீங்கள் 2 பேரும் சம பலத்தில் பிரிச்சுக்கிட்டீங்க, இதில் யார் முதலமைச்சர் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்குள்ள பெரிய குழப்பம் வந்துச்சு. அப்போ திரு கருணாநிதி முதலமைச்சர் அறிவிச்சாங்க. அந்த தேர்தல் அப்படியே படுத்துருச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 3ஆம் முறையாக தமிழகத்துடைய முதலமைச்சராக வெற்றி பெற்றார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வேணாங்க. 80 திரு கருணாநிதி அறிவிச்ச மாதிரி நீங்கள் இப்போ அறிவிச்சிங்கன்னா அவங்க மேலே ஒரு விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனங்களை நீங்கள் தாங்க வேண்டும். தேவையில்லாத வேலை. நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல நீங்கள் முதலமைச்சர்ன்ட்டு அப்படின்னு சொன்னேன். இல்லை கேட்கல, இப்போ சரி போ, எல்லா பதவியும் தாந்தேன் புரிஞ்சா. முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்டார். அன்னைக்கு நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றோம். அதையும் நீங்கள் தான் போய் ஒருங்கிணைப்பாளருக்கு நீங்கள் தான் போய் அதை அறிவிக்கணும்னாங்க. அந்த பாவத்தையும் நான் தான் செஞ்சு தொலைச்சேன். எல்லாமே கட்சியுடன் நலன் கருதி, எந்த பிரச்சனையும் ஒரு சின்ன சிறுகள் சறுக்கில் இருந்தால் கூட அது கழகத்திற்கு ஊர் வந்து விடக்கூடாது என்று தான் நான் முழு ஒத்துழைப்பை கொடுத்தேன். தவிர அதில் எந்த விதமான நமக்கு இல்லை முடிஞ்சா. அப்புறம் என்ன செஞ்சாருன்னா, அவர் தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் அடித்து 24 சட்டமன்ற வேட்பாளர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று சதிவேலை செய்தார். அதில் ஒருவர் தான் நம் மருது அழகராஜ் அவர்கள். எல்லா தொகுதிக்கும் பணம் கொடுத்தாச்சு, ஆனால் இங்கே மட்டும் கொடுக்கல, தர்றஞ்சாரும் சொல்லி ஏமாத்தினார். இதே போல 24 சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளர்களை நம்மளோடு இருந்தவர்களை பழி வாங்கியவர் எடப்பாடி பழனிசாமி என்றுதான் நான் குற்றஞ்சாட்ட கொள்கிறேன்.